ஏன் இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இத்தனை பேர் ஒரு படத்திற்காக கூடியிருக்கிறோம். ஒரு படத்தை குறித்து ஏன் பேச வேணும், விவாதிக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை என்னுடைய பார்வையில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பிப்ரவரி 11, 1990 உலக வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு தினம், குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. நண்பர்கள் பலருக்கும் தெரிந்திருக்கலாம், அன்னைக்கு தான் நெல்சன் மண்டேலா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையான நாள். அவர் விடுதலையான பிறகு அவருக்கு உடனே பிரசிடெண்ட்டாக ஆறாரு. உலகத்திலேயே என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி ஒரு ஜனாதிபதியை சொந்த மக்களே இவ்வளவு வெறுத்தும் இவ்வளவு அவமதிப்பும் செய்தது அப்படின்னு சொன்னால் அது திரு நெல்சன் மண்டேலா அவர்களுக்காகத்தான் இருக்கும். அந்த சொந்த நாட்டு மக்களே தன்னுடைய பிரதிநிதியாக அவரை ஏற்றுக்கொள்ளலை. இது அவருக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. அதைவிட அவருக்கு ரொம்ப சிக்கலாக இருந்தது என்ன அப்படின்னா, அவர் பதவி ஏற்கும் பொழுது தென்னாப்பிரிக்காவில் கடுமையான பொருளாதார சிக்கல் இருந்தது, வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது, இன்னும் பல பிரச்சனைகள் இருந்தது, வறுமை மிக மோசமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளை கருப்பு இன பிரச்சனை அங்கு மிக மோசமாக இருந்தது. அவருக்கு எல்லாவற்றையும் சரி பண்ண வேண்டியிருந்தது. மிக முக்கியமாக இந்த சமன்பாட்டு குலைவை அவருக்கு சரி பண்ண வேண்டியிருந்தது. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அவருக்கு அந்த நாட்டில் ரக்பி ரொம்ப முக்கியமான விளையாட்டு. நம்மளுக்கு எப்படி கிரிக்கெட்டோ அது மாதிரி அங்கே ரக்பி. இப்போ அந்த டீம் பேர் ஸ்ப்ரிங் போக்ஸ். இப்போ நான் எங்கே வரேன் அப்படின்னு உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். அந்த ஸ்ப்ரிங் போக்ஸ் முழுக்கவுமே வெள்ளை இனத்தவர்களால், சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள வெள்ளை இனத்தவர்களாக ஆன டீம், அவர்களால் உருவான டீம். இப்போ அவங்க போகிறாங்க, தோற்கிறாங்க. ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவங்க தோற்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கிற இங்கிலாண்டு மற்ற நாடுகள் ஜெயிக்கும்போது அங்கே உள்ள கருப்பின மக்கள் சந்தோஷப்படுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர்களுடைய சொந்த நாட்டில் உள்ள டீம் மேலே அவங்களுக்கு கோபம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். மண்டேலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, வேலையில்லா திண்டாட்டம், அதுக்கெல்லாம் மூல காரணம் இவங்க 2 பேரும் இரண்டாக பிரிஞ்சிருக்கிறது. இதை ஒரு விளையாட்டினால் சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறார். ரக்பி டீமில் வெள்ளை இனத்தவர்கள் மட்டும் இருக்க வேணாம், கருப்பினத்தவர்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிஜமாகவே போராடுகிறார். 27 வருடங்கள் சிறையில் அவர் இருந்தார்ல, அதில் அவர் கற்றுக்கிட்ட அத்தனை வித்தையையும் அதில் காட்டுறார். அதில் ஜெயிக்கவும் செய்கிறாரு. எப்போ ஒரு டீமுக்குள்ளே கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் சேர்ந்து விளையாடுறாங்களோ அப்போ அந்த மக்கள் ஒன்றிணைகிறார்கள், ஒன்றிணைய தொடங்குகிறார்கள். இது வரலாறு. இந்த வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்களில் ஒருவரான கிளின்ட் ஈஸ்ட்வுட் இயக்கிய படம் இன்விக்டஸ் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய கதை இதுதான். கிட்டத்தட்ட நிஜமான சம்பவத்திற்கு மிக பக்கமாக எடுத்திருப்பாங்க. மார்கன் ஃப்ரீமேன் நெல்சன் மண்டேலாவை நடிச்சிருப்பார். நான் சொல்லும் போதே கூட ஒவ்வொருத்தரையும் நினச்சிட்டு அது நெல்சன் மண்டேலா, மார்கன் ஃப்ரீமேன் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக அவர் நடிச்சிருப்பார். இருக்கட்டும். ஏன் இந்த படத்தை ப்ளூ ஸ்டாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2 படங்களும் பேசுகிற விஷயம் ஒன்றாகத்தான் எனக்கு இருந்தது. படம் பார்த்து வெளியில் வரும்பொழுதும் படம் பார்க்கும் பொழுதும் என்னை அறியாமல் எனக்கு இன்விக்டஸ் படம் தொடர்ந்து நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஜானர் மூவி, இன்னொன்று பொலிட்டிக்கல் ஜானரும் பார்த்துருக்கலாம். ஸ்போர்ட்ஸும் பொலிட்டிக்கலும் இணைந்த படங்கள் அப்படிங்கிறது மிக குறைவு. ஸ்போர்ட்ஸ்குள்ளே ஒரு ஊழல் இருக்குது, அல்லது இந்த டீமை விட இந்த டீம் ஜெயிக்கணும், இந்தியா டீம் ஜெயிக்கணும், அல்லது இந்தியாவில் விளையாடுற பெண்கள் டீம் ஜெயிக்கணும், இது மாதிரியான படங்களில் அங்கங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் இருக்கும். ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய அரசியலை ஸ்போர்ட்ஸ் மூலமாக பேசின படங்கள் மிக மிக குறைவு. அதில் ஒன்றாக ப்ளூ ஸ்டார் இருக்கிறதுனால தான் அந்த படம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரசித்த சில காட்சிகள் உண்டு. அதில் ஒன்று எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த சாம் கதாபாத்திரம் எவ்வளவு பேரை நினைவுபடுத்திடுச்சு. அந்த சாம் கதாபாத்திரம் அந்த நவம்பரில் பூத்த டிசம்பர் பூங்கிற அதே வாக்கியம் எனக்கு ஒரு காதல் கடிதத்தில் வந்தது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நான் பிறந்தது நவம்பர் மாதம். நான் நினச்சேன், ஐயோ அப்போ பொழப்பாகவே இது எல்லாருமே வச்சுருக்கிறாங்க, எல்லாருமே இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க போல் நவம்பர் மாதம் பிறந்த பொண்ணுங்களுக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த அந்த கேரக்டர் பார்க்கும்போது உங்களில் நிறைய பேருக்கு அந்த உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சுதா அப்படி தெரியல, அல்லது யாராவது சொல்லியிருப்பாங்களா பிருத்வி கிட்ட அப்படின்னு தெரியல.
ஆண்பாவம் படத்தில் பாண்டியராஜனுடைய கேரக்டர் பிருத்வி கேரக்டர் ஞாபகப்படுத்திச்சா? எனக்கு அப்படி நிறைய இடங்களில் வந்து அந்த கேரக்டருடைய ரெசம்பிளன்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஒரு அப்பா நடித்து அதை தன்னுடைய மகனும் அதே போன்ற ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக சாமானியமாக அது நடந்துடாது. அதுவும் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்மளால் மறக்க முடியாத ஒரு சின்ன பாண்டியன் கேரக்டருங்கிறது வந்து நம்மளால் மறக்க முடியாத ஒரு கேரக்டரில் அது அப்படியே அவருடைய மகனும் நடிக்கிறாருங்கிறது எனக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு தோணிச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி தெரிஞ்சது தெரில. அதன் பிறகு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருந்தார், நடுநடுவில் ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த பீர் எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த வாட்டர் விடுவார்ல, அப்போ பின்னாடி உள்ள ஒருத்தர் சொல்ல, அட பாவியே பாட்டிலுக்குள்ளே தண்ணியை விட்றாண்டா அப்படின்னு அவர் வந்து கிண்டல் பண்ணுறார், இப்படி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த எந்திரிச்சு போகும்போது அந்த கதாபாத்திரம் சொல்லும், முன்ன பின்ன தண்ணி அடிச்சிருந்தா தானே தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து முதல்ல வந்து ஒரு மது அருந்தும் பொழுது எவ்வளோ தவறாக செய்வான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு தெரியாது உண்மையான, பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ அதனால தான் அப்படி வச்சுருக்குறாங்க போல இருக்குதுன்னு. அது மாதிரி போகும்போது வந்து ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக ஒரு ஆஃப் த சிங்காக ஒரு விஷயம் போகும். நான் ரொம்ப ரசித்தது என்னென்னா, அவ்வளோ தூரம் கிளம்பி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்ல அப்படின்ட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு எனக்கு ஒன்று வாங்கி வச்சியாடா நீ அப்படின்ட்டு போன அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சின்ன சின்ன இடங்கள், அவங்களுடைய அம்மா கேரக்டர் அவங்க சொன்ன மாதிரி அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா அந்த வசனத்தை படிச்சுட்டு போன்னு சொல்கிறது முதல்ல இருந்தே அவர் வந்து நம்ம ஆண்டவர் பிள்ளைகள்னு சொல்கிற ஒரு இடம், அந்த கேரக்டரை வந்து ஃபினிஷ் பண்ண இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே அப்படின்னா, அந்த அம்மா வந்து இந்த பையனுடைய அப்பா சொல்லும்போது, இவர் ஃபாதர் சொல்லும்போதெல்லாம் அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. உன் பையன் வந்து நல்லா வருவான்னு சொல்லும்போது தான் நம்ப மாட்டாங்க. அங்கே சர்ச் ஃபாதர் சொல்லும்போது தான் நம்புவாங்க. அவங்க எல்லாருக்கு முன்னாடி சொல்லுவார், நம்மளுடைய பிள்ளைங்க போயிட்டு அங்கே ஜெயிச்சுட்டு வரப்போகிறாங்கன்னு சொல்லும்போது தான் அந்த அம்மாவுக்கு முதல்ல தன்னுடைய பிள்ளைகள் மேலே வந்து நம்பிக்கை வரும். அப்போது அந்த இடம், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் வராது. ஸோ அந்த முடித்த இடம், ஒரு கேரக்டர் ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கிறாங்கன்னு ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ராஜேஷ் கதாபாத்திரம் அந்த ஒட்டுமொத்தத்துலேயும் கொஞ்சம் நம்ம பிசகினாலுமே வந்து அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு இடம் உண்டு அதில். ஆனால் அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, அந்த இன்னசென்ஸ் நிறைய இடத்துல முதல்லேருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவர் வந்து யாருடைய பின்னணியில் வளர்ந்த பையன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காட்டிட்டாங்க. அவர்களுடைய வெளிப்பாடு அந்த பையன்கிட்ட இருந்தாலும் கூட அவருக்குள்ளே ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும். அப்போ அவருக்கு வெளி உலகம் தெரியல. அவருடைய இடத்துல, அந்த அரக்கோணத்தில், அந்த தெருவில் அவர் பார்த்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால தனக்கு கீழே உள்ளவங்களை மட்டுமே அவர் பார்த்துருக்கிறாரு, தனக்கு மேலே உள்ளவங்களை அவர் பார்க்கல. அப்போ அவருக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் உடைபடும் பொழுது, நீ உனக்கு வேணா நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லும்போது தான் விளையாடுறேனே அப்படின்ட்டு போகிற இடத்துல அந்த இன்னசென்ஸுடைய உச்சம் அது. அதற்கு பிறகு வந்து இல்லை, இவங்க நம்மளை வந்து அவருக்கு தெரியும், எங்கேயோ அந்த இடத்துல இவங்க தள்ளி விட்றாங்க, என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அந்த நந்தகோபால் இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லை, யாருனே தெரியாதுங்கும்போது ஒரு இடத்துல அந்த இடம் தான் அந்த அவர் உடையிற அந்த கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற இடம் அது. அதுக்கப்புறமே வந்து எனக்கு அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்தை தான் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லி அந்த கேரக்டரை வந்து எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரைசேஷனாக எனக்கு அது இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இசை, கோவிந்த் வசந்தோட இசை வந்து ரொம்ப வியக்க வைத்த இடம் வந்து அந்த கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் பேக்ரவுண்டில் வந்து நிறைய மியூசிக் நம்ம கேட்டிருப்போம். இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மூவியில் வந்து அந்த இடம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடமா இருக்கும், அந்த ஒரு ஜோஷான ஒரு மியூசிக். அதில் இவர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தியிருக்கிறாரு, அது எப்படி அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு, எந்த இடத்துல அவர் பாஸ் விட்டுருக்கிறாரு, எந்த இடத்துல அவர் மைல்டாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அதை மட்டுமே கேட்டோன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. எனக்கு கோவிந்த் வசந்தனுடைய இதுக்கு முன்னாடி அவருடைய படங்களில் நான் கேட்ட மியூசிக்குக்கும் இதுக்குமே ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதன் பிறகு வந்து ரொம்ப பிடித்திருந்த இடம் அப்படின்னா, மாடு மேய்க்கிற பையங்கள்லாம் வந்து மாடு மேய்க்க போடா, அதுதான் நீ லாயக்கு அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இல்லை நீ கரெக்டாக தான் விளையாடுறேன்னு அவர் ஒரு கோச்சாக மாறுறாருல, அவருடைய பேக்ரவுண்டை நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா அப்படின்னு. இப்போ அந்த இடம் அது ரொம்ப மிக நுட்பமான ஒரு இடமா இருந்தது எனக்கு. அந்த வசனம் முடிந்த பிறகு அந்த டைலாக் சாதாரணமாக வைக்கலை, மாடு மேய்க்கிற தான் லாயக்குன்னு சொல்கிற அந்த இடமும் அதன் பிறகு அவர் வந்து பேசுகிறதும் அந்த இடத்துல அந்த காக்கி யூனிஃபார்முக்கு வேல்யூ அதிகமாக இருந்தது. அது ரொம்ப நுட்பமான ஒரு இடமாக இருந்தது. இப்படி சின்ன சின்ன இடங்கள் அது அந்த படங்கள் முழுக்கவுமே இருக்குது.
வெறுப்பு அப்படிங்கிறது வேணாம், நிதானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி பிரச்சாரம் பக்கம் பக்கமாக இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து நிறைய விஷயங்களை நினைவுபடுத்துச்சு அப்படின்னா, அல்லது நம்மளையே திரும்பி பார்க்க வச்சதுன்னா அந்த வார்த்தைக்கு வேல்யூ அதிகமாகிடும். நாம் எல்லோரும் சேர்ந்து தான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருந்துருப்போம். எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது ஸ்ரீலங்காவோ வெஸ்ட் இண்டீஸோ பாகிஸ்தானோ, யார் நல்லா விளையாடினாலும் நாம் ஜெயிக்கணும்னு நினைப்போம். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு அவங்க மேலே வெறுப்பு என்றைக்குமே வந்ததில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வேறு பாகிஸ்தான் ஆடும் பொழுது கிரவுண்டில் இருந்து திரும்ப திரும்ப ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறதினுடைய அர்த்தம் வெறுப்பினுடைய உச்சம். ஒரு ஸ்போர்ட்ஸில் வெறுப்பு உள்ள நுழையும் போது அது வெறும் விளையாட்டாக மட்டுமே இருப்பதில்லை. ஏற்கனவே விளையாட்டுகள் இங்கு சர்வதேச அளவில் விளையாட்டுகளாக இருந்ததை தாண்டி எங்கேயோ போயிடுச்சுங்கிற இடத்துல வெறுப்பின் மூலமாக நம்ம பல விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்கோம் வெளிநாட்டுக்கு, வெளியூர்களுக்கு. ஆனால் இது நம்மளுடைய முகம் அல்ல, இது இந்தியாவின் முகம் அல்ல, நம்மளுடைய முகம் அல்ல. ஆனால் நம்ம அதைத்தான் வந்து நம்மளுடைய திரும்ப திரும்ப இந்த மந்திரங்கள் அங்கே உட்காந்து சொல்கிறது மூலமாக நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ வெறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றைக்கு மிக மோசமான ஒரு இடத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அப்போ அந்த இடத்துல இந்த வசனம் இந்த வெறும் வசனமாக இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறுப்பு அப்படிங்கிறது அழிச்சிடும், நிதானம் தான் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறதா திருப்பி திருப்பி எந்த இடத்துல அதை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிளான்டாக செஞ்ச மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் படத்தில் இருந்த மாதிரி தோணுச்சு, அதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். படம் ஒரு கட்டத்தை நோக்கி எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. வெறும் கிரிக்கெட்டை ஜெயிக்கிறது மட்டும்தானா, அதுவும் வந்து இவர்களுக்கு மேலாக இருக்கிற ஒரு கிரிக்கெட் அணியை ஜெயிக்கிறது மட்டும்தான் படமா அப்படின்னா, அப்படி நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு அடிபட்டு இவங்க போய் சரி பண்ணுற மாதிரி வச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இரண்டாவது, நிலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் படத்தை காட்ட ஆரம்பித்ததுலேருந்து திரும்ப திரும்ப அந்த மரத்தையும் அந்த நிலத்தையும் மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க ஃப்ரம் த பிகினிங், படத்தை ஆரம்பத்திலிருந்து. அப்போ அந்த நிலம் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மையமாக மாறப்போகுதோ அப்படின்னு இருக்கிற இடத்துல படம் எங்கெல்லாமோ போயிட்டு திருப்பி நம்ம ஆரம்பித்த இடத்துல முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக திருப்பி நிலத்தை கொண்டு வந்து வச்சிங்களா, அந்த இடம் எனக்கு புரியலை. அந்த நிலத்தை வைத்து நீங்கள் என்ன, ஒருவேளை எனக்கு புரியலை, அது நிலத்தை வைத்து என்ன சொல்ல விரும்புறீங்க, அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தால் பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் மூவியில் மிக மிக முக்கியமான படமாக இது மாறி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மற்றபடி எனக்கு படம் மிக பிடித்திருந்தது, ரொம்ப என்கேஜாக இருந்தது. அடுத்த தலைமுறை நடிகர்கள் இது போன்ற படங்களில் நடிப்பதன் மூலமாக பல செய்திகளை நமக்கு சொல்கிறார்கள், இவர்கள் சொல்ல வைத்திருக்கிறார்கள். நன்றி.